கேரளாவில் நடிகர் துல்கர் சல்மானுடைய இரு கார்களையுமே பறிமுதல் செஞ்சிருக்காங்க சுங்கத்துறை. கடத்தி விற்கப்பட்ட பூட்டான் ரக ராணுவ அதிகாரிகள் பயன்படுத்திய கார்களை வாங்கிய புகாரில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. துல்கர் சல்மானுடைய தந்தை மம்முட்டியின் வீட்டில் 10 கார்கள் இருந்திருக்கு. 10 கார்களில் 8 கார்கள் ரொம்ப பழமையான கார்கள்னு சொல்லப்படுது. துல்கர் சல்மானுடைய டிஃபெண்டர் உள்ளிட்ட இரு கார்கள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பூட்டான்லேருந்து கடத்தப்படக்கூடிய கார்கள் பார்த்திங்கன்னா போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படக்கூடியது. பூட்டான்லேருந்து தங்கம் கடத்தக்கூட உயர் ரக கார்கள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்படுமா. பூட்டான்லேருந்து லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் உள்ளிட்ட கார்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. பூட்டான்லேருந்து சட்டவிரோதமாக வந்த 200 உயர் ரக கார்கள் கேரளாவில் இருக்குது. 36 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலைமையில் எஞ்சிய கார்களை தேடும் பணி தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சுங்கத்துறை அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில தான் நடிகர் துல்கர் சல்மானுடைய வீட்டில் 2 லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.